மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ள. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. Welcome and welcome to Times of Republic, Times Debate, Political Uncut with CP Navin, editor and publisher, Times of Republic. சரியான தவறு. ஆகவே அந்த தவறுக்கு அவருக்கு பாடம் போட்டி இருக்க வேண்டும். அதை நான் இருந்திருந்தால் நன்றாகவே பாடம் போட்டி இருப்பேன். ஆனால் நான் அன்றைக்கு இல்லை. செந்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பாடம் போட்ட நினைத்திருக்கிறார்கள். சொல்லி ஒரு ரவுடிங்க சும்மா ரவுடின்னு கட்சி தொண்டர்களை பார்த்தா ரவுடியா தெரியுது. ஒன்ன பார்த்தா தான் ரவுடி மாதிரி தெரியுது. இப்படி இருந்துகிட்டு நீ பண்ற அக்கிலுமா அணியாதான் அடாதத்தை நீ கொஞ்சமா நிஜமா பண்ற. நீ பண்ற அடாத்துக்கு நேரம் ஒன்ன ஒடிச்சு பாக்கெட்ல வச்சு அவ்வளவு பெரிய கப்பல் நிப்பாட தம்மாத்தூர் ஆங்கர் தான் சார். சும்மா சும்மா துண்டு கடல்ல ஆங்க அந்த இது போட்டு நிப்பாங்க. ஆங்கர் இருக்க அது சும்மா சும்மா துண்டு இல்ல. கப்பல் எவ்வளவு பெருசு? அட கப்பல் பெருசுயா. அதுல இருந்து மொத்தம் 4 போடுறானுங்க. இப்ப கப்பல் பேசினா வேற மாதிரி என்ன ஒவ்வொன்னும் வந்து எத்தனை டன்னுங்க. அந்த கப்பல் எப்படி 50,000 டன்னு 50,000 டன்னு மொத்தம் வந்து 2 லட்சம் டன்னு உள்ள போட்டு. நீங்க கப்பல் பத்தி பேசலாம் கேக்குறேன். டீ வாங்கி கொடுக்குற வேலை பண்ணிட்டு டிஆர் பாலு அவனுக்கு எங்க இருந்து கப்பல் கம்பெனி வந்தது? எப்பா இதெல்லாம் அவங்க தொழில் பண்றாங்க. என்ன தொழில்னா எனக்கு என்ன தெரியும்? வளர்ந்து கேட்டவன் டிஆர்பி ராஜா வளர்ந்து கேட்டவன். ஏன் வளர்ந்து கேட்டான்? அவன் படிச்சிருக்கான், அவன் உத்தியோகம் பார்க்கறான், எம்பிஏ பண்ணிருக்கான், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அறிவுபூர்வமா பேசணும். நான் வந்து அதுல வந்து எனக்கு ஏற்புடையது இல்ல. ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கவங்க அவங்க வந்து அமைதியாகவும் அறிவுபூர்வமா தான் பேசணும். வெள்ளை அறிக்கை கேக்குறாரு. எதுல வெள்ளை அறிக்கை? வெள்ளை அறிக்கை கொடுங்க, இந்த மாதிரி நீங்க வந்து முதலீடுகள்லாம் வந்திருக்குன்னு சொல்றீங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு அமைச்சரை கேக்குறாரு. தொழில்துறை அமைச்சர் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து காண்பித்து கேக்குறாருல, இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்றான். ஒரு அமைச்சரா இருமையா தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அவரு எதிர்கட்சி தலைவர் அவர் வெள்ளை அறிக்கைன்னு எப்ப பார்த்தாலும் வெள்ளை அறிக்கை. நாங்க வெள்ளை அறிக்கை கடற்கரையில பெருச்சாளி செத்து கிடந்தா கூட எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் ஒரு அறிக்கை, அப்புறம் வெள்ளை அறிக்கை வேண்டும். இத்தனைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2015 இவர் சொல்றாரு இல்லையா சட்டமன்றத்துல, நானும் சட்டமன்றத்துல பார்வையாளர்கள் அந்த மாவட்டத்துல இருந்தவங்க தான். எப்ப தெரியுமா? 2015 உலக வர்த்தக மாநாடு இங்க நடக்குது, முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு ஸ்டாலின் கேட்கிறார் வெள்ளை அறிக்கையை விட வேண்டும், அம்மையார் வெள்ளை அறிக்கையை விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி சட்டமன்றம் திரும்பி கூடும் பொழுது இவங்க வெள்ளை அறிக்கையை கேட்டார் எதிர்கட்சி தலைவர். அந்த வெள்ளை அறிக்கையை நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன், என்னென்ன முதலீடுகள் வந்தது, என்னென்ன முதலீடுகள் வரவிருக்கின்றது அப்படின்னு. ஆனால் அதை கேட்பதற்கு கூட இங்கே எதிர்கட்சி தலைவர் இங்கே சட்டமன்றத்தில் இல்லை. எங்கே சென்று விட்டார்? இல்லாத நேரம் பார்த்து தனியா அந்த நொம்மா வந்துச்சு. சும்மா எங்கள்கிட்ட கதை விடாது. ஏன் சட்டமன்றத்துக்கு வரமாட்டாரு? சட்டமன்றத்துக்கு வரமாட்டாரு. வேற ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம வருது. சும்மா நீ கேட்கிற வெள்ளை அறிக்கைய அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் இல்ல. எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்றேன். வேற ப்ரோக்ராம்ல அவர் கலந்துக்கிறாரு. சிங்கப்பூர்ல மசாஜா இந்த கேடுகட்ட வேலைக்கெல்லாம் நாயம் போனோம். நீ கேடுகட்ட வேலை பாக்குறதுனால தானே அதை பத்தி உனக்கு வருது. இல்லைன்னா அந்த வார்த்தை நாங்க அதை பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. நீங்க ஆரம்பத்துல மேலையும் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க மேலையும் பார்ப்போம், நான் மேலையும் பார்ப்பேன், கீழையும் பார்ப்பேன். அது ஏன் இஷ்டம்?
என்ன இதுல என்ன தப்பு இருக்கு? சரி திமுக. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். சரியா? இதுதான்டா திமுக அப்படி ஓகேவா? கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்குள்ள உள்ள பூந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு கொடுக்குறாங்களா, இப்போ சஸ்பெண்ட் பண்றாங்களா? 2 மாசம் தேர்தல் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு. சொல்லுங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ரவுடிக்கு பிரச்சனை. சரி. அவன் ரவுடியோடைய பொண்டாட்டி பிரசவத்துக்கு பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அதான். ஊரே வேடிக்கை பாக்குது. ஆமா. என்ன மாமா என்ன எல்லாம் பொறுப்பா பதில் சொல்றீங்க? என்னையா உனக்கு நீ என்ன பொறுப்பான கேள்வி ஒரு மூத்த ஒரு இன்டர்நேஷனல் கொடுக்கும் போது ஒரு மூத்த அரசியல் முன்னோடின்ற பின்னோடி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன பின்னோடி? என்ன அவனுக்குள்ள இருந்த சொன்னா வெட்டிக்கலாமா? ஆமையா அவனுக்குள்ள என்ன? ஆமா என்ன ஆமா? 2 பையில ரவுடி பயிலுவோ அதனால வெட்டிக்கலாமா? வெட்டிக்கலாமானா வெட்டிக்கிட்டான்ல, அப்புறம் என்ன வெட்டிக்கலாமானா வெட்டிக்கிட்டான் இல்லையா? பொதுமக்கள் கூடுற இடத்துல அரசு ஒரு மருத்துவமனைக்குள்ள அரசாங்க மருத்துவமனையில தைரியமா ஒரு உள்ள வந்து தைரியமாக 2 வெட்டிட்டு ரவுடி போறான். வந்து பட்டாக்கத்தியோட உள்ள வந்து வெட்டி சாக்கிறான்னா தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு? வெட்டி உலகமே சாக்கிற மாறி நிலைமையில துப்புது. துப்பட்டும். தமிழ்நாடு கவலைப்படாத. அரசாங்கம் என்ன பண்ணுது? எப்படி துப்புது? காவல்துறை எங்க போச்சு? எப்படி துப்புது? அப்படின்னு வேற கேக்குறீங்க நீங்க. ஐயோ ஆமா ஆமா இவ்வளவு தெளிவா உங்ககிட்ட கேட்கணும். ஆமையா எனக்கு நான் என்ன சொல்றேன், வெட்டி சாச்சானல்ல அவன் நம்ம வீட்டுக்கு போடா மாப்பிள்ளைன்னு அனுப்பிச்சிட்டோமா? யார? வெட்டினவன வெட்டி செத்தவன தூக்கி போய் உள்ள வச்சு புடுங்குறானுங்களா? எப்படி உள்ள போனா செக்யூரிட்டி இல்லாங்க பப்ளிக் நடமாடுற இடம் அது. ஆஸ்பத்திரியில சொல்ல மாட்டானா இந்த மாதிரி எங்க அண்ணன் அட்மிஷன் ஆயிருக்கான், என் பொண்டாட்டி சார் போலீஸ் எங்க சார் போனாங்க? போலீஸ் 24 ஏன்னா, போலீஸ் இருப்பாங்களா? அப்புறம் ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? இல்ல. அப்ப அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க? தவறு ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப ஐயா சொல்றதை நான் முழுக்கா ஏத்துக்கிறேன். என்னங்க அந்த நாலு எங்கேயோ ஒரு காவலர்கள் இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவத்துல நடக்கும்போதெல்லாம் போலீஸ் பின்னாடி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆனா அவன் அரசு மருத்துவமனைக்குள்ள வந்து, அதுவும் சென்னையில தலைநகரத்துல ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள அவனால சுதந்திரமா வந்து வெட்டிட்டு அவன் போறான் அப்படின்னா அவனுக்கு என்னன்னா, அவன் என்ன சட்டம் ஒழுங்கு மேல அவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை எவ்வளவுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஜாலியா இருக்கான் பாருங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு தலைவர், ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், சரியா? அவரை ஒரு மக்கள் நடமாடக்கூடிய ஒரு பகுதியில ஒரு 15 பேர் வந்து சர்ற மாதிரியே வெட்டிட்டு என்ன பண்றானுங்க, அங்கே இருந்து அதான் என்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு நேரம் அவனுக்கு? ஜஸ்ட் 600 மீட்டர் கூட கிடையாது, 5 நிமிஷம் தான் அங்க இருந்து. ஆனா அங்க இருந்து 3 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் தாண்டி 3வது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைகிறாங்க. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டும் பொழுது அல்லது கொல்லும் பொழுது போலீஸ் அங்கே இருந்திருக்க முடியுமா? யோசிச்சிருக்க முடியுமா? இவர்கள் சதித்திட்டம் திட்டிருக்கலாம், பல மாதங்கள் சதித்திட்டம் திட்டிருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு விசாரணையில தெரியும். கேள்வி என்னன்னா, இவ்வளவு துணிச்சலா அவங்களால செய்ய முடியுதுன்னா அப்ப காவல்துறை மேல மரியாதை இல்லைன்னு தானே அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு மேல மரியாதை இல்லைன்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கை தன்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர், ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர் தானே அர்த்தம். ஒரு பொம்மை, ஒரு தத்தி அப்படின்றதான் இதுதான் நிரூபிக்கிறது. ஐயா வயசு என்ன? குழந்தை பிறகு தொட்டில வயசு என்ன? உங்க வயசு சொல்லுங்க ஐயா. 50 வயசுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெயர் சூட்டி இருக்கோம். அதுவும் பாருங்க ஒரு யூடியூப் சேனல்ல, ஒரு யூடியூப் உலகின் அகில பேர் தானே அது. நீ என்ன பேர் சூப்பர் ஸ்டார், அகில உலக யூடியூப் சூப்பர் ஸ்டார் ஐயா ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஆமா ஐயா, இப்போ உங்களை புகழ் தள்ளியாச்சு, நீங்க ஆசைப்பட்ட பாரு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பேசுறதா உனக்கு வேலையா போச்சு. சும்மா எல்லாம் பேக்கம்டி காய் இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் போல இருக்கு, தலையில தேய்ச்சிட்டு உட்காந்து வைக்கணும் போல. இல்ல இதெல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது, ஜாலியா போல எப்பவுமே பேசுறதுதான். ஐயா வந்து இந்த மாதிரி காமாட்சி ஜி ஓகேவா, எனக்கும் ஈஸியா இருக்கு ஐயா, கூப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. காமாட்சி ஜி காமாட்சி ஜி போட்டோல காமாட்சி ஜி காமாட்சி ஜின்றத இப்ப தமிழ்ல சொல்லணும், காமாட்சி சொன்னாதான் தெரியும். அப்படி இல்ல இப்ப என்ன காஜி மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. 2021 இல்ல ஊரா போய் ஒரு ஜனகாலத்தை வச்சுட்டு லேக்கியம் வைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு வாக்குறுதிகளை கொடுத்தது யார்? வாக்குறுதி கொடுப்போம்யா, கொடுத்தாக்கா அது பூரா செய்யணும் தலையெழுத்தா? பாத்தீங்களா? எங்களால இது ஒரு பதிலா?
இரியா இதை சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இங்க பாரு. திமுக. நான் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குலைக்க கூடாது. சரி. நான் சொல்லி முடிக்கிறதுக்கு பேசாம இருங்க. சரி நீங்க கொலைங்க நான் வைப்பேன். நாங்க சொன்னோம், வாக்குறுதி கொடுத்தோம். சரி. பொருளாதார நெருக்கடி இருக்கு இப்போ நெருக்கடி வந்துச்சு? தமிழ்நாட்டுல. ஏன் நெருக்கடி வந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லா காசையும் நீங்க எடுத்துன்னு போயிட்டீங்க வீட்டுக்கு. சரி சாரியா. ஆமா நம்ம ரேஸ் விடுறோம், கார் ரேஸ், பைக் ரேஸ். இல்ல நீங்க பேசுங்க. குறுக்க ஒரு வார்த்தை இல்லையா, சொல்லுங்க. நீங்க பேசுங்கய்யா, நீங்க ஐயா, பேசுங்க, நீங்க பேசுங்க. இந்த என்னத்துக்கு என்ன டிபேட்ல கூப்பிடுறீங்க? முழுக்க நீங்க தான். இந்த பாருங்க. அதுக்கு ஏன் அதிகமா அப்ப பேசிருக்கீங்க? என்னன்னு சொல்லிவிட்டு எதுக்கே நீங்க இடையில நான் நடுவுல counter ஐயா? என்ன கவுண்டர்? கத்திரிக்காய் கவுண்டர் கொடுக்கணும்னா ஐயர் கொடுக்கணும். நீங்க எது சரி கொடுக்குறீங்க? சரி சரி நான் இனிமேல் விட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன். அவருக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, darling, சரி. அவர்தான் வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டு அவருக்கு திங்க இல்ல, இல்ல, தெரியாது. நீங்க தான். காமுஜி நீங்க. திமுக வாழைப்பழம் வாயிலே இருக்கட்டும். கண்டினியூ காமுஜி கம் ஆன். ஆமா. சொல்லுங்க. உங்க முதல்வர் சொன்னது, நாங்கள் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை நடத்துறோம். சொன்னார் அம்மா, அதுல என்ன தப்பு? சொன்னாரா இல்லையா? சொன்னாரையா, அது என்ன தப்பு? செய்யணும்ல. ஓட்டு போடலைனாலும் அவங்களுக்கு முதலமைச்சர் தானே அவரு. கேள்வி கேட்பல செய்யலையே. என்ன கேள்வி கேட்கிற? அதுக்காக நீ கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? ஐயா செய்வோம், நாங்க செஞ்சா ஏத்துக்கோ, செய்யலைன்னா கம்முன்னு கிட. செஞ்சா ஏத்துக்கோ, செய்யலைன்னா கம்முன்னு கிடக்கணும். இன்னொரு முறை சொல்லுங்க. நல்லா இருக்கு. நம்ம ஓட்டு இன்னொரு போடுவோமா? முறை சொல்லுங்க. இல்ல நம்ம காசை கொடுத்து ஓட்டு வைக்கிறாங்களா? என்னங்க என்னாச்சு? ஏதாவது எங்க சிக்கிருக்கா குத்துறா? குடிக்கிறீங்க அப்படியே மீன் மாதிரி. எங்களுக்கு இங்க பாரு, நான் என்னைக்குமே ஒரே ஸ்டாண்டர்ட் தான். எனக்கு வந்து எந்த விதமான உண்மையை தவிர வாயில இருந்து அப்படி இல்ல, ஓட்டு போடாத நீங்க எல்லாம் நாய்ங்க. நாய்ங்க. ஐயா உங்க முதல்வர் சொன்னாரு, செஞ்சா செய்வாங்க, செய்யலாம் கம்முனு இல்லையா? ஓகே, நம்ம ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்குள்ள இப்போ கண்டென்ட்குள்ள போயிடுவோம். ஐயா ஒரு வழியா 2026 சொல்லுங்க ஐயா. வரப்போகுது. 2025 முடிய போகுது. உங்க ஆட்சியும் முடிய போது மக்கள் சொல்றாங்க. என்ன நோத்தா சொன்னா? என்ன நோத்தாயா சொன்ன ஆட்சி முடியுதுன்னு? ஐயா என்ன விளையாடுறீங்களா? சரி ஐயா, சும்மா இந்த மாதிரி அகராதி பிடிச்ச தனமெல்லாம் பேசாதீங்க. ஐயா எனக்கு வந்து சொல்லுது. உலகமே சொன்னாக்கா நீ போய் சொல்லு. எங்கேயாவது இங்க என் முன்னாடி உட்காந்து பேசாத. உலகமே சொல்லுதான். உலகமே சொல்லுது. இல்ல இல்ல ஐயா வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஐயா வந்து உண்மையில ஐயா எனக்கு வந்து நான் எப்பவுமே கிட்ட சொல்லுவீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல்லே பேசும்போது அவரை சொல்லியிருக்கேன், என்கிட்ட நீங்க அந்த கேள்வியை கேட்காதீங்க, அப்ப நான் உங்களை சொல்லுவேன், நீ அப்படி பேசாதவன்னு சொல்லுவீங்க. எனக்கு இந்த தகவல் யார் சொன்னாங்கன்னா என்னோட ஏரியால 2 நண்பர்கள் இருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த அப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. உங்க ஏரியால எவனோ நோட்டு இங்க எதுக்கே பேசுறேன் சும்மா வேலை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நண்பர்கள் இருக்க அதெல்லாம் இருந்துட்டு போறான். இங்க பேசாத, அந்த பேரை இங்க யூஸ் பண்ண கூடாது. அவங்க பேரை யூஸ் பண்ண கூடாது சும்மா. இப்போ வந்து கரண்ட் டாபிக் வந்து 3 நாட்களாக சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், சரியா? ஏன்னா திமுகக்கு இடையினா பிடிக்கும். அதனாலதான் அந்த மகளிர் அணி கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னாக்க பெண் காவலர் உனக்கு இடையே இல்லைங்கிறதுனால இடைன்னு இருக்கியா? உனக்கு எங்கேயா இருக்கு இட? சரி தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. எனக்கு இடை இல்ல, அப்புறம் தலையில முடி இல்ல. ஆமையா, நீ பின்ன இடையில ஆள் இல்லாத இடைன்னு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் அதுல உனக்கு அவ்வளவு டேஸ்ட் இருக்கா? எனக்கு இல்ல, திமுக காரங்களுக்கு இருக்கே. திமுக காரங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாத்துக்கும் பொண்டாட்டி இருப்பா, எல்லாத்துக்கும் அப்பாட்டி இருப்பா. இதுல இன்னும் பெரிய விஷயம் அது என்ன? எல்லாரும் என்ன கருணாநிதி என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் என்ன கருணாநிதி தேவைதான்யா. 2 வச்சுப்பான், 3 வச்சுப்பான். அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேருமா வச்சுப்பான். அது உனக்கு முடியலன்னா முடியலன்ட்டு நீ பேசாம பொத்திட்டு உட்காரு. திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு இடை பேசக்கூடாது. ஆமா, ஒண்ணு இடை இல்ல, ஒண்ணு இடை கிள்றது இல்லன்னா கருணாநிதி சமாதியில வடை,
சரியா? இது ரெண்டு தவிர்த்து வேற என்ன அவர் இருக்கு? கேட்டது என்னைய கேள்வி, இடைநிலை ஆசிரியர் சொல்லணுமே தவிர திமுக காரங்களுக்கு இடையினா பிடிக்கும் ஆமையா இடையினா பிடிக்கும் கூட்டிட்டு வந்து விடுன்னு சொல்றதா நானு அசிங்கம் அல்ல? அப்போ திமுக காரன் கூட்டிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்றீங்க, நீங்க பாயறது இல்ல யாருமே? ஆமா, நாங்க ஊரெல்லாம் பாஞ்சிருக்கோம், நீங்க தான் வந்து பிடிச்சிங்க. அதுதானே பெண் காவலர் நீங்க தப்பா நான் தான் சொல்றேன்ல, திமுக காரவங்களை மாதிரி யோக்கியம் கிடையாது. நாங்க மாதிரி பிஜேபி ஆபீஸ்ல இருந்த பொண்ணுகளை பூரா போட்டோ எடுத்து வெளியில அசிங்கப்படுத்தல. சும்மா இருங்க, துபாய்க்கு போன இடத்துல போட்டோ, இங்க போட்டோ இதெல்லாம் பாருங்க. அதை தவிர பாரதிய ஜனதா பால்மலர்னா யாரும் தெரியுமா? பால்மலர் என்ன? பால்மலர் நீ என்னத்தை வேணாலும் பேச சொல்ல. பால்மலர் அப்படின்ற திமுகவுடைய பொறுப்புல இருந்த பெண்மணி, அவங்க இங்க இருந்து அன்பகத்துக்கு போறாங்க. எந்த அன்பகத்துக்கு தம்பி? எனக்கு தெரியாது, சொல்லுங்க. தேனாம்பேட்டில் இருக்குல்ல கட்சியுடைய அன்பகத்துல போய் அன்பகம் கலை அவர் சந்திக்க போறாங்க. போயிட்டு அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாட்களுக்கு அப்புறம் அந்த பெண் கூவக்கரைனா கருணாநிதி போச்சாதே கூவக்கரை தான், அந்த கூவக்கரையில பிணமாக கிடக்கிறார். சரியா? அவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுல திமுகவுடைய மூத்த தலைவர்கள் இதுல வந்து இந்த காரணம் அந்த பெண்ணுடைய மரணத்துக்கு அப்படின்றத பகிரங்கமான குற்றச்சாட்டா வைக்கிறார். அதோட அப்படியே ஊத்தி மூடப்படுகிறது. அந்த கணவர் என்ன ஆனா இருந்தது புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப சொல்லுங்க. நீ காணா போறியா? ஓ, மிரட்டுறீங்களா? இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசுறீங்களா? பெண்ணே இல்லையா? அப்படி ஒரு பெண்ணு இருந்ததாகவே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை இங்க சொல்றீங்க? கதையெல்லாம் இப்ப அரசியல் டிபேட் போகுதா? இப்ப அதை விட்டுட்டு இவர் கேட்ட கேள்வி என்ன? 3 நாளா வந்து 10 நாளா வந்து எங்க அந்த போராட்டத்தை பண்றாங்க தெரியுமா? நீங்க கொண்டு போய் ஊசி போன தயிர் வடையை வைப்பீங்களே, அந்த கருணாநிதி இத்து போன கருணாநிதி சமாதியில நான் சொல்றேன் இல்லையா, எங்க அரசு எங்க இளைய மனசு ஜெயலலிதா மாதிரி புடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் லாக்அப்ல உள்ளத்துக்கு போடணும். சரியா வரும். இப்ப இந்த 3 பேர் இங்க பாருங்க, இடைநிலை ஆசிரியர், இந்த கேவெஞ்சர்ஸ், இவங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு ரிமாண்ட் பண்ணணும். நீங்க பண்ணலையா? என்னத்த பண்ணனுயா? அந்த அம்மா பண்ணுச்சு. 10,000 பேர் ராத்திரியா கதவை தட்டி கொண்டு உள்ள போட்டுச்சு. 3 மாசம் 6 மாசம் அன்னைக்கெல்லாம் பொத்திட்டு உட்கார்ந்து இருந்தீங்க. இன்னைக்கு என்ன வெளியில இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. சரி, மான மரியாதை பத்தி நீங்க கொஞ்சம் கூச்சமே இல்லாம என்ன கூச்சம்? நீ வந்துட்ட. ஆமா, கஞ்சிக்கெல்லாம் போறாங்க. வேற நிரந்தரம் பண்ண இவரு சொல்றாரு. சும்மா தெரியாம நிரந்தரம் கொடுத்தாங்க, அதே மாதிரி நாங்களே செய்வோம்னா அப்போ உங்கள்கிட்ட தீர்வு கிடைக்காது. இல்ல, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். திருவண்ணாமலையில மேல்மால விவசாயிகள் போராடினாங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னா தொழில்பேட்டையை கொண்டு வராரு. முடிஞ்சது 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன சமாச்சாரம் கொண்டுட்டு வர விவசாயிகளை கைது பண்ணதோட மட்டும் இல்ல, அந்த விவசாயிகளை கைது பண்ணது எந்த வழக்கம் கீழே? விபச்சார வழக்கம் கீழே. உங்க யோகிதை பத்தி நீங்க பேசுறீங்களே, உங்க வரலாறு என்ன? விபச்சாரிட்ட காசு கொடுக்காம தகராறு பண்ண வரலாறு தானே உங்க வரலாறு. திமுக அரச பத்தி அசிங்கமா பார்ப்புற பண்றதா உங்களுக்கு சேனலுக்கும் நவீனுடைய சேனலுக்கும் தான் வேலை. உங்களுக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஊத்தி மூடணுங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. உங்களால முடியாது. உங்களுக்கு வயசும் பத்தாது, உங்களுக்கு அந்த தகுதியும் இல்ல. எங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்மணிகளா இருக்கட்டும், எங்கள் தமிழ்நாட்டுடைய குழந்தைகள், வயசான மூதாட்டிகள், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேப் செய்யப்படும் போதோ கொலை செய்யப்படும் போதோ எங்களால் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி எங்களால முட்டு கொடுக்க முடியல. முடியாம எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்திருக்க, எத்தனை குடும்பத்துக்கு உதவி பண்ணிருக்கீங்க, பெருசா பீத்துறீங்க. அட்லீஸ்ட் எங்ககிட்ட வச்சு வாய வச்சாது வச்சுக்கங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக என்ற ஒரு வாழைப்பழத்தை வாயில் வைத்துக் கொண்டு வெளியும் எடுக்காமல் சாப்பிடவும் செய்யாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் நான் என்ன செய்வது?
கத்திரிக்காய் பண்றது ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா, ஆமாம் நாங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சியை இந்த சேனல்ல விமர்சனம் செய்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். ஆமா, ஆனால் ஆமா. பொய்யான பரப்புரையை எங்கேயாவது செய்திருக்கிறோமா? பூரா பொய் தானையா? அப்ப இவர் பொய்யை தவிர எதுவுமே உண்மை இல்லையா? நாச்சமா போக எல்லாம் பொய் தான். ஆசிரியர்கள் நீ ஆசிரியர் விஷயம் நடக்குதுல? என்னையா ஆசிரியருக்கு என்ன பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாருங்க. வர நிறுத்துற அவனை. 20,000 சம்பளம் 20 காலேஜ் வாத்தியார்களுக்கு 35 ரூபாய் சரி. கொடுத்துருக்கோம். நாங்க வந்து 7,000 ரூபாய் கூட்டி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? அது மாதிரி இடைநிலை செகண்ட் கிரேட்ல வந்து டெம்பரரியா போட்டிருக்கோம் பாருங்க. சரி. அவங்களுக்கு வந்து 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு. சரி. அது இவங்க போராடுறது இப்ப எதுக்கு போராடுறாங்க தெரியுமா? அதையாவது தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதாவது மேல ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புதிதாக பணியில நியமிக்கப்பட்டவங்களுக்கும் வேரியேஷன் இருக்கு சம்பளத்துல. அத வந்து எங்களுக்கு ஒரே சம்பளமா ஆக்கணுங்கிறதா அவங்களுடைய கோரிக்கை. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கு. புதுசா போட்டவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடியதுபடி அதிகமா சம்பளம் இருக்கு. அந்த சம்பளம் எங்களுக்கு அதே சம்பளம் எங்களுக்கு கொடுன்னு கேட்கிறோம். அவனுங்களுக்கு துப்பு இல்ல. 40,000 பேரை வந்து பரீட்சை எழுதாம போயிருக்கான். அவனுக்கு என்ன அரசு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்து நோட்டுறாங்க. இவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க அரசு பள்ளினா எல்லாம் அசிங்கமா பேசுறான். அந்த அளவுக்கு முட்டா பயில இருக்கா வாத்தியாம் பூரா. இவனுக்கு சம்பளம் வேணும். ஒரு கொள்ளையாக இவங்களை புடிச்சு உள்ள போறது மட்டும் இல்ல, முதல் வேலையை விட்டு தூக்கணும் எல்லா பயிலும். இப்ப பூரா அத்தை மீறி ஸ்ட்ரைக் பண்றான்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி போவோம். இல்ல அவர் கருத்தை தெரிவிப்பட்டு இப்ப நீங்க உள்ள போறாங்க தம்பி. பொம்பளை பிள்ளை இந்த அம்மா பொம்பளை பிள்ளையில பக்கத்துல உட்காந்து வைக்காதீங்க. நான் பேசுறது இல்லையா? இந்தையா அரசு அனுமதிக்கும் பட்சத்துல யாரு வேணாலும் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம். சட்டம் அனுமதிக்கணும். அனுமதிக்காததுனாலதானே தாயார்னு அப்படியே ஒரு புதிய விளக்கத்தை அவ்வளவுதான். சட்டம் அனுமதிச்சாதான். இப்போ இவங்களோட கருத்துனாலதான் டெய்லி பாலியல் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாம், எத்தனை பேர் வேணா அனுபவிக்கலாம், எந்த பெண்ணையும் தொடலாம். அவ பெண்கள் கருத்துலாம் இல்லையா? என்ன சும்மா இரு. பொண்டாட்டிக்கு தான் தனியா இருக்கு. அம்மா அவர் சொல்றதுக்கு பயப்படாத தெரியல. ஐயா பயந்து நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு கெத்தா, சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போடுச்சு, யார் யாராலும் வச்சுக்கலாம். சொல்லுங்க, அதை நல்லா சொன்னீங்களே. சொல்லுங்க வாயால. என்ன வாயால? உறவு முடியதானே முடிய வெட்டி என்ன பண்றது? அங்கதான் இல்லையே வெட்டுறதுக்கு ஒண்ணும். கொத்தா முடிச்சு வெட்டி விடணும். நீங்க டச் பண்ணுவீங்களா? நீங்க படையே வரட்டும். உங்களை மேல கை வச்சா தொலைஞ்சா அவன் நறுக்கிறோம். நறுக்கி சரி ஆட்டம் போடுறீங்க. நறுக்கிறது அதாவது 75ஆம் ஆண்டு அறிவு திருவிழான்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சரியா? அந்த பேர் எதுக்கு வச்சாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அவர் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாரு? முதல் தலைமையகம் பேர் வந்து அறிவகமா. சரி. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கட்டியது பேரு அறிவாலயமா. சரி. அதனால இந்த அறிவு திருவிழா வச்சிருக்கோமா. கொய்யால கொய்யால அறிவு திருவிழா. ஆமா, அப்படி இல்ல, எல்லாம் அரியிலேயே ஆரம்பிக்குதுல்ல. அதுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? கழுதைக்கு பேரா முத்துமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுறது பூரா கழுதைக்கு பேரு முத்துமாலை. அறிவாலயம்னு பேரு வச்சாங்க. உள்ளுக்குள்ள அறிவாளி ஒருத்தனாவது இருக்கானா? ஏதோ சிறப்பா சொல்ல போறாரு முதல்வர், ஏதோ சொல்ல போறாரு. மாநாடு மயிலாட நடந்துட்டு இருக்கு. மாநாட மார்பாட வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல.
அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏய், இந்தா, ஆமா. ஆமா. மாநாடு, மயிலாட நடந்துட்டு இருக்கு. உள்ளாட நடக்குது. இதெல்லாம் உன்னால ஒண்ணு கூட பண்ணிக்க முடியாது. நீ என்னத்துக்கு அதை பத்தி பேசுற? நீங்க போடுங்க ப்ளூ மார்க் ரொம்ப மேம் நீங்க போடுங்க எவ்வளோ மார்க் எல்லாம் மேம் நீங்க போடுங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு உட்காந்து மார்க் போட்டு உட்காந்துருந்தாரு முதலமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் மார்க் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தார். இதுல குட்டி தம்பி வேற வந்து சொல்றாங்க, இந்த கூட்டம் சார் முதலமைச்சர் நான் உடனே ஓடி போனேன். என்ன எங்க ஓடி போச்சா? ஏதோன்னு இது கோபாலபுரத்து கோல்மால்புரத்துக்கு போனா மேலப்போ உனக்கு காத்திருக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்புறம் அந்த துரைமுருகன் எல்லாரும் மேல போனோடனே இந்த மாதிரி என்ன அதுல தப்பா போட்டுட்டு அப்படின்னு இதுதான் ரொம்ப முக்கியம். மாநாட மாறுபாடல தலைப்புல சாதகமா போட்டதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு முதலமைச்சர் முக்கியமான வேலையா உட்கார்ந்து அப்படி அழைத்து இதை சொல்கிறாராம். இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி, இது ஒரு முதலமைச்சர். அது ஒரு மோட்டு தொண்டன் வேற. இதுவே வந்து காமாட்சி நாயுடு சொல்லக்கூடாது. காமாட்சி ஜி இல்ல லூலா கிடையாது. இப்போ வந்து மக்களே முக்கியமான பதிவு இன்னமேல இல்ல குஜிலு ரொம்ப ஏதாவது வெட்டி வேலை பார்த்துட்டு என்ன விளையாடுறீங்க? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.